அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிவித்த தகவல் படி 30/6/2022 அன்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிக்கை விட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3552 பணியிடங்களுக்கான அறிவிப்பு விட்டிருக்காங்க. இதில் காவல்துறை இதில் பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் பொது ஆண்கள் வந்து 1526 பணியிடங்கள், பெண்கள் பார்த்திங்கன்னா 654 பணியிடங்கள், மொத்தம் இது வந்து 2150 பணியிடங்கள். 2ஆம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படி பார்த்திங்கன்னா 1091, சரிங்களா. அடுத்தது 2ஆம் நிலை சிறை காவலர் பார்த்திங்கன்னா 153, பெண்கள் வந்து 8, அது வந்து 161 மொத்தம். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தீயணைப்பாளர் வந்து 120, சரிங்களா. மொத்தம் 2890 ஆண்கள், 662 பெண்கள், 3552 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அறிவிக்கை நாள் இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இணையவழி விண்ணப்பம் முக்கியமாக சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப நாள் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, 7/7/2022. அடுத்ததாக பார்த்தோம்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் 15/8/2022, சரிங்களா. எக்ஸாம் டேட்டு வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. எக்ஸாம் டேட்டு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. அப்ளிகேஷன் டேட்டு 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கடைசி நாள் பார்த்திங்கன்னா 15/8/2022, சரிங்களா. அடுத்ததான் அது வழக்கம் போல் விளையாட்டுக்கு 10%, முன்னாள் இராணுவத்தினருக்கு 5%, ஆதரவற்ற விதவைக்கு 3%, அப்புறம் பிஎஸ்டிஎம் இது வந்து 20%, எல்லாம் முழு விளக்கத்தோடு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. வயது வரம்பு 1/7/2022 அன்றைய நிலவரப்படி 18 வயது முடிவிட்டிருக்கணும். எஸ்சி/எஸ்சிஏவுக்கு எஸ்டிக்கு 31 வயதிற்கு மேற்படாதவராக இருக்கணும், சரிங்களா. 31க்குள்ளே இருக்கணும். 1/7/2022 நிலவரப்படி. அடுத்தது 3ஆம் பாலினத்தவர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அவங்களுக்கும் 31 வயதுக்கு மேற்படாதவராக, அதாவது 31க்குள்ளே இருக்கணும், 1/7/2022 படி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை, இவங்களுக்கு அதே டேட் 1/7/2022 அன்றைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் 37 வயதிற்கு மேற்படாதவராக 37க்குள்ளே இருக்கணும், சரிங்களா. அவங்களுக்கு அடுத்ததான் முன்னாள் இராணுவத்திற்கு 47 வயதிற்கு மேற்படாதவராக இருக்கணும், சரிங்களா. அதுக்கு போல் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, அதே மாதிரி இடஒதுக்கீட்டில் யார் யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. பாருங்கள், இடஒதுக்கீடு பொது பிரிவினருக்கு 31, பிற்படுத்த பிரிவினருக்கு 26.5, பிற்படுத்தப்பட்ட மற்றும் இஸ்லாமியருக்கு 3.5, எம்பிசிக்கு அவங்களுக்கு வந்து 20%, எஸ்சிக்கு 15, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1, சரிங்களா. இதோட பிடிஎஃப், சரிங்களா, முக்கியமாக சொல்கிறேன். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா. சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனு வித்து சிலபஸும் சேர்த்து பிடிஎஃபாக கொடுக்குறேன், சரிங்களா. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.